என்னப்பா ஒத்த கையை பிச்சு எடுக்கிறான்? நம்மளும் மொய் எடுக்கணுமோ? எதுக்கு எட்டனா எடுத்து வச்சுக்கிறேன். ஐயோ மாமா, இது கூட தெரியாத? நாங்களும் உங்க துக்கத்துல பங்கு எடுத்துக்கிறோம் காட்டுறதுக்காக தான் கை மேல கையை வைக்கிறது. ஓ, நேட்டிவிட்டியா? நல்ல காரியம் நடக்க போறப்போ கிளவி திடீர்னு போய் சேர்ந்துருச்சேன்னு வருத்தப்படாதீங்க தம்பி. அப்போ இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். 1 வருஷம் எதுக்கு தள்ளி போட்டுக்கிட்டு காரியத்தை எட்டுக்கு வச்சுட்டு 40 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? அம்மா வாழ்ந்து முடிச்சவங்க சின்ன சிறுசுல எதுக்காக வச்சுக்கிட்டு? அதுவும் சரிதான். மாப்ள, பாட்டி செத்ததுல நமக்கு ஒரு பார்ட்டி டேஸ் கிடைச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ணலாம்? மாமா, கொடுத்த வாக்கு மாத்த நினைச்சதுக்கே ஒரு உசுறு போச்சு. மீறினா இன்னும் எத்தனை உசுறு போமோ? இது பாருங்க, 40 நாள்ல மீனா மனசை மாத்தி எப்படியாவது கல்யாணத்தை நடத்தணும். ஓஹோ, நீ அந்த ரேஞ்சில போறியா? 40 நாள் என்ன, 40 வருஷம் ஆனாலும் என் மனசை மாத்த முடியாது. இத பார்த்து தப்பு. இன்னும் எண்ணி 10 நாளுக்குள்ள என் மாமா மனசை நான் மாத்தி காட்டல, நான் மூக்கையா தேவரோட மருமக இல்ல. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கையோ தும்பிக்கையோ அவனை மடக்கிறது ஒண்ணும் சாதாரணம் இல்ல. அவன் பிடிவாதம் பண்ண மாதிரியே நீயும் பிடிவாதம் பண்ணேன்னா உன் வாழ்க்கை தான் கெட்டு போயிடும். நான் சொல்ற மாதிரி கேளு. முதல்ல அவன் மூஞ்சிய பாரு, அப்புறம் அவனை கொஞ்சிப்பாரு, அப்புறம் அவனை கெஞ்சிப்பாரு. அதுவும் முடியலையா, ரேப் பண்ணிடு. உனக்கு என் மகனுக்கு தாண்டி கல்யாணம், அதை யாராலையும் மாத்தவே முடியாது. இது பாரு, நான் தோட்டத்துல போய் பச்சளை பறிச்சுக்கிட்டு வந்துடுறேன். சின்னையா வந்தா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காம சாப்பாடு போடு. என்னடி, என்னாச்சு? அந்த சித்தரா மகன் அவசாரி புள்ள என் பையன் கண்ட மண்ணள்ளி போட்டுட்டாமா. நானும் தண்ணியில கழுவி பார்த்தேன், தாய்ப்பால் ஊத்தி பார்த்தேன். போன பாடல என்னன்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நல்ல வேலை, தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்தியா? வேறியா பயல புடிய நல்லா தான் நீங்க இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் இருப்பா, கொஞ்சம்